வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு சண்டேக்கான எபிசோடுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வெங்கட்ராமன், சுனிதா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம விஜய் சேதுபதி தான் வருவார். சரி, இன்னைக்காச்சும் ஏதாவது மற்றவங்க தப்பை கண்டித்து கேட்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் கேட்கலன்றது தான் பெரிய இங்கே ஒரு ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் இவர் விஜய் டிவியோட ஹோஸ்டா அப்படி இல்லைன்னா சபரியோட தோஸ்தான் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. சபரிக்கும் விக்கல்ஸ் விக்கி, அப்புறம் எஃப்ஜே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிரவீன், கனி, இவங்களுடைய ஒரு டீமோட லீடர் மாதிரி தான் நம்மளுக்கு விஜய் சேதுபதி நம்மளுக்கு தெரிய வராரு. இதில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதையெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. விக்கல்ஸ் விக்கி வெளியிலலாம் பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி ஒரு நக்கல், மற்றவங்கள பற்றி நையாண்டி கேலி சித்திரமாக ஒன்று பண்ணுறாருல்ல. கேலி சித்திரன்றது கூட ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வரும். அதில் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஏதோ ஒரு கருத்து இருக்கும். இவன் மற்றவங்கள கேவலமாக சித்தரித்து நையாண்டிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கிற விக்கல்ஸ் விக்கி வெளியிலேயே அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வேறு. எதுக்காக இந்த மக்கள் இப்படிப்பட்டவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியல. அதே வேலையை உள்ள விக்கல்ஸ் விக்கி அண்டு குரூப்பில் அந்த மீதி 2 பேர் இருப்பாங்க இல்லையா, பிரவீன் ராஜ் அண்ட் சபரி, இவங்களை ஒரு நாடகம் மாதிரி எலிகள் உள்ளே இருக்கிற எலிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி அதை விஜய் சேதுபதியே ரசிக்க முடியாமல் ரசிக்கிறது ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. அது பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே எந்த சிரிப்புமே வரலை. அது எதுக்காக இப்படி இவங்களுக்கு ப்ரமோஷன் வேலை பார்க்குறாரு விஜய் சேதுபதி சார் அப்படின்றது தான் ஒரு இங்கே நம்மளோட பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே கேட்குறாங்க. இதில் கானா அந்த வினோத் இருக்கார் இல்லையா, அவரோட பேச்சுக்கள் எப்போவுமே திவாகரை மட்டம் தட்டுறதுலையே குறிக்கோளாக வச்சுட்டு தான் அவரோட கேம் பிளே இருக்கு. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகரை வச்சு தான் அந்த கானா வினோத் அவர் ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. இல்லைன்னா அவர் இருக்கிறதே தெரியாது. அதை அவரை திவாகரை மட்டம் தட்டியே மேலே வர்றான். அப்படி தான் பண்ணுறாரு. அது மற்றவங்களோட டேலண்ட்டை திருடி அந்த அடையாளத்தில் தானும் சேர்ந்து நான் தம்மை அடையாளப்படுத்திக்கிறதுன்றது கானா வினோத்துக்கு மிக பொருத்தமான ஒரு இதுவாக இருக்கும். கானா வினோத் அட்லீஸ்ட் ஒரு நன்றி உணர்வாவது இருக்கணும். வெளியில் பார்த்தாலாச்சும் அவருக்கு தெரிய வரும். ஏன்னா கானா வினோத் அந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் வரைக்கும் அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னே தெரியல. இவராக வாலண்டரியாக போயிட்டு நம்ம திவாகர்கிட்ட அவரோட கையை வாங்கி அவருக்கு ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசி, அவர் பேசாததை பெண் குழந்தைய ஆண் குழந்தைய பற்றி பேசும்போது ஏன் பெண் குழந்தை வேணான்றீங்க அப்படின்லாம் சொல்லி அவரை பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடணும்னு பார்த்த இந்த வினோத் ஆனாலும் அதை அவர் சமாளித்தார். அப்படிலாம் கிடையாது. எந்த குழந்தையாக இருந்தால் என்ன அப்படின்றத திவாகர் இவரோட இன்டென்ஷன் என்னன்றது அவருக்கு புரிஞ்சிருந்தது. அதனால் அவர் அந்த கருத்துலேருந்து அவர் தப்பிச்சார். இல்லைன்னா இதையே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறதுக்கு தான் அந்த கானா வினோத் பண்ணிட்டு இருந்தார். இந்த விஷயத்தை தான் வாட்டர்மெலன் ஸ்டார் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லவே செய்கிறார். அந்த இடத்துல அவர் அட்ரஸ் பண்ணது அழகாக இருந்தது. இவர் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பார்க்குறாரு சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஏன் விஜய் சேதுபதி சார் வாட்டர்மெலன் ஸ்டாரை ஒரு கேலி சித்திரமாகவே அவரும் சிரிக்கிறதுக்குன்னு மட்டும் ஒருத்தவங்களை பயன்படுத்திக்கிறோம், அவங்களால சிரிக்கிறோம், கஷ்டங்களை மறந்து சிரிக்கிறோம். அப்போ அவங்கள மதிக்கவும் தெரியணும் இல்லையா. எல்லாருமே அவங்கள ஒரு கேலி பொருளாகவே பார்க்குற மாதிரி இருக்குது அவரை. ஏன்னா ஒரு படமே எடுத்தால் கூட அதில் நம்ம செந்தில் கவுண்டமணி சார் இல்லைன்னா அந்த படம் ஓடவே ஓடாதுன்ற ஒரு இதுவே இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன். என்ன தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யார் இருந்தாலுமே அந்த காமெடின்னு ஒன்று இருந்தால் தான். ஏன்னா மக்களை மகிழ்விக்கிறது தான் ஒரு திரைப்படம் எடுக்கணும். அப்படிப்பட்ட திரைப்படங்களை உருவாக்குறது அந்த காமெடியன்ஸ் கிட்ட இருந்தது. இவர் காமெடியனாகவே இருந்தால் கூட இந்த இடத்துல அவரை கீழே மட்டும் தட்டுற மாதிரி இருக்குது. அது விஜய் சேதுபதி சாரும் அவங்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா கமருதீனை கழுவி ஊத்துறாரு. யாருன்னா விஜய் சேதுபதி சார். அவர் அதாவது கமருதீன் உண்மையிலே நல்ல கேரக்டர் தாங்க. அவன் ரொம்ப இன்னசென்ட். ஓப்பனாக சொல்ல திரும்பவும் எதை பதிவிட விரும்புகிறோன்னா, வெளியில் அவர் தவறா நல்லவரா கெட்டவரான்றது நமக்கே தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அதனால் வெளியில் இருக்கிற கேமை அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றது நமக்கு தெரியலங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமருதீன் ஒரு கருத்தை சொல்ல வராரு. அது தப்பாக தன்னோட வாயிலேருந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்றதில் கான்ஷியஸாக இருக்கிறாரு. அதனால தான் அவரால் வார்த்தைகளை அந்த பில்டப் பண்ணி அவரால் பேச முடியாமல் தவிக்கிறத நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று விஜய் சேதுபதி சார் நம்மளை தப்பாக நினச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பய உணர்வும்
கம்ருதீன் கிட்ட இருக்கிறனால தான் அவருக்கு மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட தெரியல. அதுக்கு அழகாக பார்வதி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் அதை கேட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது கம்ருதீன் வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஏன்னா எல்லாராலையுமே வந்து கம்ருதீன் மட்டும் வந்து தனிமைப்படுத்தப்படுறதையும் இந்த இடத்துல சொல்ல வராரு. ஆனால் விஜய் சேதுபதி சார் அதையும் சரியாக கேட்காம விடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட லாஸ்ட் சீசனோட பூர்ணிமா இருந்தாங்க இல்லையா, அவங்க தங்கச்சி ஆதிரைக்கும் கம்ருதீனுக்கும் என்ன ஒரு இது இருக்குது, உள்ள என்ன மாதிரி இருக்குன்றது தெரியல. ஆனால் இந்த ஆதிரை வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை, பர்சனலைஸ்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து பேசுகிற விஷயங்களை, ஆமாம், ஷேர் பண்ணுற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், அதை பற்றி ப்ரீஃபாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்வதியே எல்லாருமே கார்னர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து பார்வதி பார்வதி பார்வதி. அப்போ வந்து பார்வதி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காங்க, டஃப் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்றது தான் அர்த்தம். அவங்க நல்ல குட் கேமராக இருக்காங்க. அப்போ வந்து மற்றவங்களுக்குலாம் அவங்கள கண்டு பயம்தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துஷாரை வந்து வெளுத்து வாங்குறாரு தான் துஷார். ஆனாலும் வந்து அதை சமாளிக்கக்கூடாதுங்க, தவிர ஒத்துட்டு போகணும். ஆமாங்க, விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ற கதை தான் வந்து துஷார் பண்றாரு. ஏன்னா ஒரு கேப்டன் பதவின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எவ்வளோ லக்ஸரியாக அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்து தன்னோட பவரை வந்து யூஸ் பண்ணணும். தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவர் கேமை வந்து நல்லா பண்ணணும். அதை வந்து நேர்மையான முறையில் பண்ணியிருந்தாருன்னா துஷார் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பெற்றிருப்பார். துஷார் அதை வந்து தவற விட்டதுனால தான் அவருடைய கேப்டன்சி பதவியை வந்து பறிக்கப்பட்டது. அது எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல் வந்து. ஆனா அதையே அவர் உணராம இன்னும் வந்து ஒரு சாராருக்கே வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் விஜய் சேதுபதி சார் அங்க சொல்றாரு. ஆனாலும் துஷார் வந்து அதை வந்து அவருக்கு மைண்ட்ல ஏறல. ஏன்னா மைண்ட்ல வந்து ஏற்கனவே அவர் சிப்பு போட்டுட்டாரு. இந்த குரூப் தான் வந்து ரொம்ப நல்ல குரூப், இந்த குரூப் கூடவே இருந்தா நம்ம இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நோ, அப்படி கிடையாதுங்க. இண்டிவிஜுவல் கேம் இருந்தா மட்டும் தான் பிக் பாஸ்ல வந்து நம்மளால முன்னுக்கு வந்து நம்ம யாருன்றதை காட்ட முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், துஷார் வந்து ஒரு டம்மி பாவா, அவ்வளவுதாங்க சொல்ல முடியும். இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்சரா வந்து வெளியே போயிட்டாங்க இல்லையா. ஆனால் எல்லாருடைய எண்ணங்கள் யார் மேலே இருந்ததுன்னா கமருதீன் வெளியே போகணுன்றது தான் குறிக்கோளாக இருந்தாங்க. எப்போ வெளியே போவாங்க எல்லாம் கேட்கும்போது கமருதீன் தான் எல்லாம் கதறாங்க. ஏன்னா அவனை வந்து நல்லா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான்றதை இதுலேருந்து தெரியுதுங்க நமக்கு. ஆமாம், அப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே எபிசோட் முடிகிறப்போ கொஞ்சம் அடுத்ததும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன், அப்புறம் வந்து நம்ம ஆதிரை, அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோரா, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு முக்கோண காதலாக சொல்கிறதா இல்லை ஒரு சண்டையா என்னமோ, அது வெளியில் இருக்கிற விஷயத்த வந்து இந்த ஆதிரை வந்து உள்ளே போய் சொல்லி மற்றவங்க மைண்டில் கம்ருதீன் வந்து கெட்டவன்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவிட பார்க்குறாங்க. அதை விஜய் சேதுபதி சார் ஒரே வார்த்தையில் சொன்னார், வெளியில் இருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் உள்ளே சொன்னீங்கன்னா அவங்களோட இமேஜ் எப்படியா இருக்கும், அப்போ மற்றவங்க விளையாடுறவங்களுடைய மனநிலைமெல்லாம் எப்படி இருக்கும், அப்போ அவங்கள தானே கார்னர் பண்ணுவாங்கன்னு ஒரே இது உள்ள அழகாக சொன்னார். அதை ஆதிரை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க யார், பூர்ணிமாவோட சிஸ்டர் இல்லையா, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஏற்கனவே கமலையே வந்து குடிகார அங்கிள்னு சொல்லி விமர்சனம் பண்ணவங்க தான். மாயா கூட அவங்க வந்து போன சீசனில் பண்ண அட்டகாசம்லாம் தெரியும். ஸோ அவங்களோட சிஸ்டர் அவங்க ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இவங்களும் அது மாதிரி தான், எல்லாருமே மரியாதை குறைவா, ரொம்ப திமிரா ஆட்டிடியூட் காட்டுற ஒரு கேரக்டர் தான் ஆதிரை. ஸோ இப்போ அரோரா தான் என்ன பண்ணிட்டாங்க, கம்ருதீனோட அவங்க கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணதை இவங்க ஆதிரை சொன்னதை ஷேர் பண்ணதுனால கம்ருதீன் வந்து ஆதிரையை பற்றி கோவப்படும் போது நடக்கிற சண்டைகள் தான். இனி இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதி ஆண்ட போய் வந்து கன்சோல் பண்ணுறான், அழுகிறான். ஏன்னா கமருதீன் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன், நீ வேணா இருந்துட்டு விளையாட்டு போட்டோம். ஏன்னா அவன் உண்மையாக ஃபீல் பண்ணுறான். அந்த நேரத்தில் பாருங்க இவன் வந்துடுறான், துஷார் வந்து நடுவில் வந்து பார்க்குறான். இதை பார்த்துட்டு போயிட்டு ஆதிரை கிட்டே உட்காந்தும் ஷேர் பண்ணுறான். ஸோ அந்த நேரத்தில் பார்வதிக்கும் துஷாருக்குமே சின்ன கிளாஷ் நடக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு தான் இவன் கம்ருதீன் வந்து இதுவாக பேசினா கூட நமக்கு அவன் செய்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து சிரிப்பை வரவழைக்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னா, அந்த இடத்துல தேவையே இல்லை. உடனே வந்து ஆதிரையை பார்த்து உனக்கெல்லாம் தாய் மாமனா நான் நடிச்சேன் பார் அப்படின்னு மகாநதி சீரியல்ல வந்து தாய் மாமனா நடிச்சிருப்பான். ஏன்னா இதுதான் இன்னசென்ட், அது தெரியுதுங்க.
ஆமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து எவ்வளவு தான் வந்து அவர் வந்து கொஞ்சம் ரூடா அப்படி பிஹேவ் பண்ணா இது பண்ணா கூட, ஒரு சில விஷயத்துல எல்லாருக்குள்ளவும் இருக்குங்க. ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். எப்படின்னா ஒரு நல்ல குணம் இருந்தா, ஒரு சின்ன சின்ன கெட்ட குணங்களும் இருக்கும். அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இந்த பிக் பாஸ வந்து ஒரு வாய்ப்பா இருக்கு எடுத்துக்கலாம் இவங்கலாம். ஸோ இவங்கள பத்தின இது மாரி நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அனலைஸ் பண்ற விஷயங்கள் ஓட்டு போடுற நம்ம கிட்ட கிடையாது. இவங்களோட உண்மையான முகம் என்ன வெளியில வருது, இந்த ஒரு கேமை வச்சு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்த்து மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஓட்டு போட போறோம். பத்தாததுக்கு இதுக்குள்ள என்னன்னா, தேவையில்லாத அசிங்கமான சில செயல்கள் செய்யறதுனால தான் பிக் பாஸ் வேண்டாம், இது யாரையும் என்டர்டெயின் பண்ணலை, டென்ஷனாக தான் ஆக்குது அப்படின்றதுனால தான் பிக் பாஸை பேன் பண்ணுங்கன்றது எல்லாரோட கோரிக்கையாக இருக்குது. நம்மளோட கோரிக்கையும் அதுவாகவே இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் அந்த கனி வந்து உப்பு போட்டதை அதை அவரும் வந்து மறைமுகமாக கேட்குறாரு, அது பகிரங்கமாக கேட்கல. ஆனால் அது வந்து அதாவது கழுவுற மீனில் நழுவுற மீன் தான் கனி. ஆமாம், அவர் ஒரு கேள்வி கேட்டால் இவங்க வந்து சுற்றி வளைச்சி அப்படி இப்படி ஊர் கதை உலக கதை அதெல்லாம் கேட்கலாமா, நீ உப்பு போட்டது தப்பா, உப்பு போடலாமா, அது மாதிரி இல்லை சார். அவங்க எழுந்து வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க சீக்கிரம் வந்தால் தான் மார்னிங் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும், அதாவது மார்னிங் சாங் போடுவாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு லேட்டாக ஆகுது சமையல்லாம். இந்த கதை கேட்கல. எப்போவுமே ஒரு எக்ஸாம் பேப்பர்லேயே வந்து கேட்ட கொஷனுக்கு நம்ம ஒழுங்காகவே பதில் தரலைன்னா ஒரே ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணி முட்டை மார்க்கு போட்டுடுவாங்க. அப்படிப்பட்ட முட்டை மார்க்கை தான் அழகாக விஜய் சேதுபதியில் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்க இக்னோர் பண்ண மாதிரி இருந்தது. அப்படி சொல்லியும் அது வெளியே வந்து தான் பண்ணது நியாயன்ற மாதிரி பேசுறதே தான் ஏற்றுக்க முடியலன்றதான் எங்களுடைய ஆமாம். வெளியில் வந்து அவங்க வந்து அதே வந்து வியானா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தப்பு இல்லை, நாங்கள் பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அதையும் நியாயப்படுத்துகிறாங்க. திரும்பவும் கேட்பாருன்னு பார்த்தோம், பிரேக்குக்கு போயிட்டு வந்து அதை அவர் கேட்கல. நெக்ஸ்ட் வீக் இதை கேட்பாரா, இல்லை ஏற்கனவே சிக்கன் குழம்புல வந்து தெரியாமல் உப்பு போட்ட மாதிரி திரும்ப 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 உப்பு போட்டாங்களே அதையாச்சும் கேட்பாரான்றதை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து ரொம்ப தேவையில்லாத வல்கர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசினாரு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஆமாம், அமைதியாக இருக்காரு. எஃப்ஜேவும் வந்து ஓகே இதை வந்து நம்மளை கேட்கல, அதனால் நம்ம என்ன வேணால் இனிமேல் பேசலான்ற அந்த தைரியத்தோட இன்னும் அதிகமாகவே அவர் வந்து அவருடைய வேலையை பார்ப்பாருன்றது தான் தெரிய வருது. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.